குறிப்பாக திருப்பூர் வந்து எவ்வளவு டெவலப் ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி ஏதோ அமெரிக்காக்கார் ஒரு ஆப் வச்சுட்டான் போல் இருக்குது. இல்லாட்டி திருப்பூரினுடைய வளர்ச்சி என்ன? கடவுள் என்பது ஒரு கற்பனை கருத்தியல். மனிதனுடைய அச்சத்தினாலும் அறியாமையினாலும் ஆசையினாலும் வந்தது தான் கடவுள் நம்பிக்கை. கோயம்புத்தூரில் ரெட்ஃபீல்ட்ஸில் அந்தோனியார் சர்ச் இருக்குது இல்லைங்க, அங்கே ஞாயிற்றுக்கிழமை அந்தோனியார் சர்ச்சில் போய் அந்த ஒரு திட்டு மேலே உப்பு வச்சுருப்பாங்க. அந்த உப்பு எடுத்து சாப்பிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு மசூதிக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க. எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போவாங்க. எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன். இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி ஒரு தகராறை நீங்கள் உள்ளுக்குள்ளே மூட்டி விட்டுட்டிங்கன்னா, ஏன்னா நாங்கள் உண்மையிலேயே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்க. வரவேற்புரை வழங்கிய நவீன மனிதர்கள் அமைப்பை சார்ந்த தோழர் சிட்டி கணேசன் அவர்களே, நோக்க உரை நிகழ்த்திய அந்த நோக்க உரைங்கிற பேரே ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம தோழர் பாரதி சுப்ராயன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி அவர் மூலமாக நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு அது அப்புறம் என்னென்னு அப்புறமா பேசுகிறேன். உண்மையான கதாநாயகன், ரியல் ஹீரோ ஆர் ஆசா அவர்களே. கட்டப்பா எல்லாம் வெறும் அட்டக்கத்திங்க. நிஜமான ஹீரோ ஆர் ஆசா தான். நிஜமான கத்தி எடுத்து குத்துனா என்ன ஆகிறது? பிளாஸ்டிக் கத்தி. அட்டைனா டப்புன்னு உடஞ்சிடும், பிளாஸ்டிக் கத்தி. அதனால தான் சொல்கிறேன் நிஜமான கதாநாயகனான. ஏன்னா மக்களுக்காக உழைப்பவர். டெல்லியில் போய் இங்கே குரல் கொடுக்கறது வேற, அங்கே போய் டெல்லி நாடாளுமன்றத்தில் தம்பி ஆர் ஆசா அவர்கள் மைக்க பிடிச்சாருன்னா டெல்லியே நடுங்கும். அந்த ஆள் தான் நிஜமான ஹீரோ. ஒரு ரியல் ஹீரோ, சூப்பர் ஹீரோவாருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காக டெல்லியில் குரல் கொடுத்து டெல்லியை நடுங்க வச்சு, ஆமாம் இவங்க பேசுகிறதெல்லாம் நியாயமான விஷயம் தானே அப்படின்னு அவங்க மண்டையில் போய் ரேற அளவுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரியல் ஹீரோ. இங்கே நட்புரை நிகழ்த்திய திரு சுந்தர்ராச அடிகளார் அவர்களே அருமையாக பேசினார். அதே மாதிரி சல்மான் பாரிஸ் பாகவி தலைமை இமாம் LSJM பெரிய பள்ளிவாசல், அவர் பெரிய பள்ளிவாசல் திருப்பூரை சேர்ந்தவர்களே, நான் வரதுக்கு முன்னாடியே அவர் பிரமாதமாக பேசுவார்னு சொன்னாங்க. பெரிய எதிர்பார்ப்போடு வந்தேன். அதே மாதிரி அருமையாக பேசினார். ஜே ஸ்டான்லி தேவகுமார் ஆயர் TELC திருப்பூரை சேர்ந்தவரே அவர்களே, நன்றியுரை வழங்கவிருக்கும் வே சுரேஷ் அவர்களே. இந்த பேரே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. யாவரும் சமமென இணைந்திடும் கரங்கள், மரத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் அப்படின்னு மத நட்புறவை வலியுறுத்தி நடத்துகிற இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமையும் நினைக்கிறேன். நடத்துகிற அமைப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம், திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், புரட்சிகர இளைஞர் முன்னணி, ஆரித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள், திருப்பூர் இஸ்லாமிய அமைப்புகள், திருப்பூர் கிறிஸ்துவ அமைப்புகள், தமிழ் சைவ பேரவை, அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அது என்ன நவீன மனிதர்கள்? ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு செல்ஃபோனை கையில் வச்சுட்டு சுற்றினா நவீன மனிதர்களா? புத்தியில் நவீனம் இருக்கணும். இங்கே இருக்கணும் நவீனம். நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுற வெட்டிக்கிற கட்டிங்ஸில் இருக்கக்கூடாது. நவீனம் என்பது மனதில் வர வேண்டும். அதனால்தான் நவீன மனிதர்கள்னு பேர். ஏன்னா மனிதன் வந்து மனித குலம் தோன்றினது வந்து இந்த கொரில்லா, இந்த குரங்கில் இருந்தால் மனிதன் பிறந்தான்னு சொல்கிறோம் இல்லையா? சில குரங்குகள் வந்து ஃபுல்லாக மனிதனாகாமல் பாதிலேயே நின்றுச்சு. அதுதான் இந்த மத பிரிவினையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அந்த குரங்கு வந்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் மனுஷன் ஆகணும் இல்லை, ஆஃப்வேல் நின்றுச்சு. சில சமயத்தில் நம்ம தோசை சுடுறோம்னு வச்சுக்கலாம், சரியாக வேகாது. நம்மளும் கூட சில ஒரே மாவாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த சரியாக வேகாமல் மாவாக இருக்கிறவன் தான் புத்தி கெட்டு போய் இந்த பிரிவினை உருவாக்கிட்டு இருக்கிறான்.
அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நவீன மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து பகுத்தறிவு சிந்தனையோடு விஞ்ஞான வளர்ச்சியை அனைத்து மனிதர்களுக்கும் சென்று அடையும் விதமாக சமூக சேவை செய்பவன் தான் உண்மையான நவீன மனிதன். அப்படிப்பட்ட நவீன மனிதன் தான் இந்த நவீன மனிதர்கள் அமைப்பை ஏற்படுத்தியவர்கள். அதனால்தான் தோழர் பாரதி அவர்கள் அவ்வளவு சிறப்பாக பேச முடியுது, அவ்வளவு தெளிவாக பேச முடியுது. ஏன்னா நான் ஒரு காலத்தில் ஆசைப்பட்டேன், இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் உலகத்தில் நாடுகள் எதற்காக? உலகம் என்பது ஒரு நாடாக இருக்க முடியாதா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூனியன் ஆஃப் யூரோப், அது மாதிரி இந்திய ஒன்றியம். இந்திய ஒன்றியத்தில் தனித்தனி இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இந்திய ஒன்றியமாக வாழும் பொழுது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலக ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்க முடியாதா? அப்படி ஏன் ஆகக்கூடாது அப்படின்னா, ப்ராக்டிக்கலி அது அவ்வளோ பாசிபிள் இல்லை. ஏன்னா ஆளுக்கு ஒரு கருத்து இருக்குது. ஒற்றை கருத்துடையவர்கள்கிட்டயே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, நானும் தந்தை பெரியாருடைய தீவிரமான தொண்டன், தம்பி ஆர் ஆசா அவர்களும் தந்தை பெரியாருடைய தீவிரமான தொண்டன். இது ஒற்றுமை. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர், நான் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் 2026 ஆட்சிக்கு வருவதுதான் நமக்கெல்லாம் பாதுகாப்பு என்று கருதும் தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சாதாரண மனிதன். இதை வந்து சும்மா ஏதோ ஆராசா மேடையில் இருக்கிறாரு ஜால்ரா அடிக்கிறதுக்காக சொல்ல, ஓப்பனாக சொல்கிறேனுங்க, நான் நல்ல பணக்காரன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு சினிமா மார்க்கெட் இருக்கிறது நான் நடிக்கிற நடிப்புக்காகத்தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்றைய நிலையில் பாதுகாப்பு என்பது திராவிட மாடல் அரசு தான். அதுக்காக சொல்கிறேன். இங்கே நான் ஏதோ கட்சி பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வரல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து ஒரு உலக ஒன்றியம் வாய்ப்பு இல்லை. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமையின் தான் வாய்ப்பு. ஏன்னா தோழர் கனிமொழி அவர்கள் ஸ்பெயின்லேயோ எங்கேயோ நடந்த ஒரு மாநாட்டில் ஒருத்தர் கேட்குறாரு, இந்தியாவின் தேசிய மொழி எது அப்படின்ட்டு. டக்குன்னு எந்திரிச்சு அடித்தாங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஏன் அப்படி பதில் சொல்ல முடிஞ்சுன்னா, அவங்க பெரியாரின் பேத்தியாக இருந்ததனால், அண்ணாவின் பேத்தியாக இருந்ததனால், கலைஞரின் மகளாக இருந்ததனால் அந்த பகுத்தறிவு சிந்தனையோடு அந்த வார்த்தையை சொல்ல முடியுது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். இன்று உலகத்துக்கே வந்து இன்னைக்கு தேவை வந்து உலகத்தின் மொழி எது? இந்தியாவின் தேசிய மொழி அல்ல, உலகத்தின் தேசிய மொழியாக என்ன இருக்கணும்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் கலைச்சிக்கிட்டு நம்ம எல்லாம் ஒன்றுன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக மத நம்பிக்கை உள்ளவர்கள், இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள், கிறிஸ்தவ மத நம்பிக்கை உள்ளவர்கள், இஸ்லாமிய மத நம்பிக்கை உள்ளவர்கள், எங்களை போன்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாருமே இருப்போம். நம்ம தோழர் பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி 4வது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அவர் சொன்னார், தீயிஸ்ட் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், ஏத்திஸ்ட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அக்னாஸ்டிக் கடவுள் இருக்காரா இல்லையா தெரியல. ஜப்பான்காரர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க. அந்த காலத்தில் ஒன்று படித்தேன், அவசரமாக ஒரு ஜப்பான்கார வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். அவன் வந்து இந்த கடமை தான் அவனுக்கு முக்கியம். ஒருத்தர் ஜப்பான்கார வேகமாக போயிட்டு இருக்கையில் போய் இங்கே வாப்பா போய், ஐயோ என்னையா சொல்லியே வேலைக்கு போயிட்டுருக்கேன், கடவுள் இருக்காரா இல்லையா தெரியாது போயா, இதுவாக முக்கியம், இப்போ நான் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். அவன் தான் வந்து அக்னாஸ்டிக். இன்னொரு விஷயம் இன்னைக்கு தோழர் பாரதி சொன்னார், டான்டிஸ்ட். தோழர் அது என்ன தோழர் கரெக்டானது? டான்டிஸ்ட் அப்படிங்கிறது ஓஹோ நல்ல விஷயந்தான். அவர் சொன்னது வந்து இன்னைக்கு ஒரு புது விஷயமா இருக்குது. ஏன்னா நானும் கூட அப்படித்தான். இப்போது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு வித்தியாசம் இல்லைங்க. 2 பேரும் காலையில் எந்திரிக்கிறோம். கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் காலையில் எந்திரிச்சு பல் வளர்க்குறோம். என்ன பல் வளர்க்குனா தான் நாத்தம் போகும். அப்புறம் குளிக்கிறோம். கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி இருந்தாலும் குளிக்கிறோம். குளிச்சா தான் உடம்புல இருக்கிற அழுக்கு போகும். அழுக்கு போனதுக்கப்புறம் ஒரு காஃபி சாப்பிட்றோம். கடவுள் நம்பிக்கை இருந்தால் இல்லாட்டி காஃபி சாப்பிட்டா தான் 2 பாத்ரூம் வரும் பல பேருக்கு, நான் உட்பட. கடவுள் நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க. ஏன்னா படித்தா தான் கடவுள் நம்பிக்கை வரும். கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க. இவ்வளோதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வந்து இப்போது உடம்புல நல்ல மசில்ஸ் வரணும்னா எங்களை மாதிரி நாத்திகர்கள் நேராக ஜிம்முக்கு போவோம்.
கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அங்கே போய் ஒரு சலாம் போட்டு ஜிம்முக்கு போவாங்க, அவ்வளோதான். ஆண்டவா எப்படியாச்சும் பாடி டெவலப் பண்ணி விட ஆண்டவா அப்படின்னு. எங்களுக்கு தெரியும் எப்படியாச்சும் டெவலப் ஆகாது, அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணாதான் டெவலப் ஆகாது. எப்படியாச்சும் எங்களை பரீட்சையில் பாஸ், அந்த எப்படியாதுங்கிற வார்த்தை எங்களுக்கு கிடையாது. இப்படித்தான் அப்படிங்கிறது எங்களுக்கு. அதை மேற்கொண்டு ஏதாவது சுனாமி வருது, இது வருது, அது வருதுன்னா நாங்கள் எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வார்த்தையில் தான் நான் வாழ்கிறேன். எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னாரோ அது மாதிரி நான் வாழ்கிறது 3 வார்த்தையில் தான். இஃப், மேபி, சப்போஸ். ஒருவேளை இப்பொழுது மழை வந்தாலும் வரலாம், வராமட்டியும் போகலாம். ஆனால் இதுதான் எங்களுடைய நிலை. மேபி மழை வரலாம், மழை வந்தாலும் வரும், வராமலும் இருக்கும். ஆனால் கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் ஐயோ இந்த மீட்டிங் நல்லபடியாக நடக்கணும், மழை வரக்கூடாது சாமி ஆண்டவா அப்படின்னு கும்பிடுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கும்பிட மாட்டோம். வரலாம், வராமலும் போகலாம். வந்தால் பார்த்துக்குவோம், வந்தால் கொடையை பிடிப்போம், கொடை இருந்தால் கொடை பிடிப்போம், இல்லாட்டி நனைஞ்சிட்டே இருப்போம். நான் நனைஞ்சாலும் பரவாயில்ல, செல்ஃபோன் மட்டும் நனையாமல் பார்த்துக்கணும். என்ன அது போச்சுன்னா கதை முடியும். ஏன்னா அதில் தான் நாளைக்கு ஊருக்கு போகிற ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து அத்தனை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சியை நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்ந்தால் தான் நல்லதை ஒழிய இந்த மதங்களுக்குள் சண்டையை மூட்டி விட்டு வளர்கிறது என்றைக்குமே நல்லதில்லை. இப்போ நான் தோழர் பாரதி பேசும்போது தான் கேள்விப்பட்டேன், இங்கே சர்ச்சு மசூதியும் கட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்கள், அமெரிக்காலேயோ லண்டன்லேயோ கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயோ எல்லா வெங்கடாச்சலபதி கோயில் கட்டுறதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்கல்ல, இல்லையா? அப்போ அதே பெருந்தன்மை நம்மளுக்கு இருக்கணும்ல. அவங்க அத்தனை பேர் யார்? இங்கே இருக்கிற ஃபாதர் அவருடைய நேட்டிவ் என்ன வேட்டிங்கன்னா போப்பாண்டவர் ஒரு சொந்தக்காரரா? நம்மூர்காரர், நம்மூர் தமிழர், நம்மூர் தமிழர், அவ்வளோதான். அவர் ஒரு மரத்தை நம்புகிறார், அந்த மரத்திற்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதே மாதிரி அடிகளார் அவர்கள் அவர் ஒரு மரத்தை நம்புகிறார், அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறார். தோழர் இஸ்லாமிய சகோதரர் அவர்கள் ஒரு மரத்தை நம்புகிறார், அதற்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வளர்ந்து வர நவீன உலகத்தில் நீங்கள் ஒரு சண்டையை மூட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். அது அந்த காலத்தில் ஆயுதங்கள் கண்டுபிடிக்க முன்னாடி 2 மனுஷனும் மல்யுத்தம் போட்டுக்குவான், ஒருத்தன் அடிச்சுக்குவான், குத்துக்குவான். அதுக்கப்புறம் காலகட்டத்தில் கற்களை கண்டுபிடிச்சா கல் எடுத்து அடிச்சுக்குவான். அதுக்கப்புறம் மனுஷனுக்கு மனுஷன் தகராறு வந்துச்சுன்னா அருவாள் எடுத்து வெட்டிக்குவான், ஈட்டியில் குத்திக்குவான். இப்போவும் வெட்டுறாங்க ஆணவ கொலைங்கிற பேரில். அது ரொம்ப அதான் மனுஷன் சரியாக ஃபுல்லாக மனுஷன் ஆகலை. அந்த கொரிலா குரங்கு பாதியிலேயே நின்றுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் போய் வெட்டிட்டு இருக்கிறேன். அப்போது இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி ஒரு தகராறை நீங்கள் உள்ளுக்குள்ளே மூட்டி விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி பலவிதமான பிரச்சனை இருக்குது. பலவிதமான பாம் கண்டுபிடிச்சிக்கிறான். உட்கார்ந்த இடத்துல பட்டனை தட்டினா வேறு இடத்துல போய் ஒரு பாம் விழுந்துரு. அதைத்தானே இந்த ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு இந்த குரங்க விட மோசமாக இருக்கிற அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு மேலே நடத்திட்டு இருக்கிற கொடுமைகள் என்ன? அது இதுதான். அந்த குழந்தைகள் மேலே குண்டு போடுறான் அப்படின்னா எந்த விதமான அவனை என்னென்னு சொல்ல முடியும்? அதுக்காக நேற்று சென்னையிலையும் கூட நேற்று ஒரு பெரிய கண்டன கூட்டம் நடத்தணும். இந்த மாதிரி இன்றைக்கி யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் உண்மையிலேயே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை. நான் இப்போ ஸ்கூலில் படிக்கிறப்ப நான் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் தான், நான் சாமி கும்பிட்டு இருந்தால் தான். அது எங்கள் அம்மா மருதமலை கூப்பிட்டு போவாங்க. கோயம்புத்தூரில் ரெட்ஃபீல்ட்ஸில் அந்தோனியார் சர்ச் இருக்குது இல்லைங்க, அங்கே ஞாயிற்றுக்கிழமை அந்தோனியார் சர்ச்சில் போய் அந்த ஒரு திட்டு மேலே உப்பு வச்சுருப்பாங்க, அந்த உப்பு எடுத்து சாப்பிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு மசூதிக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க. எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போவாங்க, எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் ஐயா தந்தை பெரியாருடைய புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் கடவுள் என்பது ஒரு கற்பனை கருத்தியல், மனிதனுடைய அச்சத்தினாலும் அறியாமையினாலும் ஆசையினாலும் வந்தது தான் கடவுள் நம்பிக்கை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்தால் ஐயையோ இந்த ஆசை நிறைவேறாமல் போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம் வரும். அச்சம் வந்தாச்சுன்னா ஆசை, அச்சம் வந்தாச்சுன்னா அறியாமை முதல் அவன் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவான். எப்படியாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையை ஒரு மனிதன் உருவாக்குறான். அவ்வளோதான். மனிதன் தான் கடவுளை படைத்தான் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஆனால் இங்கே இருக்கிற மத தலைவர்களையும் நாங்கள் பெரிய அளவில் மதிக்கிறோம், அவங்கள வணங்குறோம். ஏன்னா அவங்க சமூகத்துக்கு செய்கிற சேவைக்காக நாங்கள் சல்யூட் அடிக்கிறோம். அதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் குன்றக்குடி அடிகளார் சாமி வாங்க சாமி வாங்கன்னு பெரியார் நெத்தியில் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் விபூதி வச்சு வாங்கிக்குவார்.
விபூதி எடுத்துகிட்டு வராட்டி கேட்பாரு, எங்கெங்க நீங்கள் விபூதி வரலைங்க அப்படிம்பாரு. அது மாதிரி திருவிக அவர்கள் வந்து ஈரோட்டில் தந்தை பெரியார் அவர்கள் வீட்டில் தங்கினப்போ, எப்பா நம்மளுக்கு சாமி நம்பிக்கை இல்லாதவன், திருவிக வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அதனால் காலையில் வந்து அவருக்கு விபூதியோ குங்குமம் இந்த பூஜை செய்கிறதுக்கான எல்லா சாமானும் ரெடி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் போய் ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு வருவார். குளிச்சுட்டு வந்தோன்னா அவர் உடம்புல அந்த விபூதி எடுத்துகிட்டு பூசிக்குவார். அவர் வந்ததில் திருவிக்க தானே, ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னு நம்ம தெரியல, தம்பி ஆராசா அவர்கள் தெளிவாக சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு ஆள் கணக்கு இல்லை, மேட்ரு தான் கணக்கு அங்கே இல்லை. அதுதான் எனக்கு முக்கியம். அவர் ஆற்றுலேருந்து குளிச்சுட்டு வரையில் ஐயா பெரியார் வந்து கையில் விபூதி வச்சுட்டு நின்றுருப்பாராம்மா. அதுதான் நல்லிணக்கம், அதுதான் ஒற்றுமை. அதுதான் மதத்தால் பிரிந்தாலும் கொள்கையால் பிரிந்தாலும் எந்த காரணத்தின் அடிப்படையில் பிறந்தாலும், இப்போ பாலினத்தின் அடிப்படையில் பிறந்தாலும் கூட ஒன்றாய் இணைய வேண்டும். இன்றைய விஞ்ஞான யுகத்தில் எல்லாம் அப்படி ஒன்றாய் இணைஞ்சாதான் எல்லாருடைய முன்னேற்றம் மட்டும் மிக சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். அதுவும் குறிப்பாக திருப்பூர் வந்து எவ்வளவு டெவலப் ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி ஏதோ அமெரிக்காக்கார் ஒரு ஆப்பு வச்சுட்டான் போல் இருக்குது. இல்லாட்டி திருப்பூரினுடைய வளர்ச்சி என்ன? அதனால தான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஏன் திருப்பூருக்கு வராங்க? திருப்பூர் வந்து அவனுக்கு வந்து அமெரிக்கா மாதிரி, அதனால தான் இங்கே வர்றாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு செழிப்பாக இருக்குது. அந்த தமிழ்நாடு செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பகுத்தறிவு சிந்தனையோடு கூடிய அந்த 100 வருஷத்து புரட்சிகரமான போராட்டங்கள் தான். தந்தை பெரியார் ஆரம்பித்து வச்ச ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பித்து வச்ச காலத்திலேருந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் அந்த சமூக ஒற்றுமையை கட்டி காக்கிறதுனால தான். நீங்கள் யாராச்சும் நம்ம இங்கே திருப்பூரில் இருக்கிற வட மாநிலத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கேளுங்க, ஏன்ப்பா நீ வேணா உங்கள் ஊருக்கு திரும்பி போயிடுற அப்படின்னு சரியான கோபம் வந்துடும். ஏன்ப்பா நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிற, ஏன்டா இங்கே ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு கொடுமைகள், அந்த அளவுக்கு வந்து இந்த ஜாதி சார்ந்த கொடுமைகள், பெண்ணடிமைத்தனம் அவ்வளவு இருக்குது. நான் இப்போ சமீபத்தில் ஒரு பம்பாய்க்கு ஒரு ஷூட்டிங் போனேன். என்னமோ பேச்சு வாக்கில் நான் பீஃபெல்லாம் சாப்பிடுவேனுங்க. அது நான் என்ன சாப்பிடணும், நான் தானே முடிவு பண்ணுறது, நீ யாரா சொல்கிறதுக்கு? நான் என்ன தோணுதோ எனக்கு அதை சாப்பிடுவேன். எனக்கு ஜீரணமான நான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். எனக்கு பீஃப் சாப்பிட்டு ஜீரணமாகுது, வயிற்றுல எல்லாம் பிடுங்கிக்கல, நான் சாப்பிடுவேன். இப்போ என்ன உனக்கு போச்சு? அங்கே பம்பாயில் போனால் அங்கே பீஃப் ஸ்டாலே கிடையாது சார், இங்கெல்லாம் பீஃப் ஸ்டாலே வைக்க முடியாது சார் அப்படிங்கிறேன். அந்தளவுக்கு அங்கே கொடுமைகள் இருக்குது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக நம்ம தமிழ்நாட்டு சிந்தனை தான் தாங்க போயிட்டுருக்குது. நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், மகாராஷ்டிராவையும் பாம்பேயும் வந்து ஹிந்தி மாநிலம்னு நினச்சிட்டு இருந்தோம். அது மராட்டி மாநிலம். இன்றைக்கி மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டை விட கர்நாடகாலேயே மகாராஷ்டிராலேயும் தான் இருக்குது. மகாராஷ்டிராவில் சொல்கிறே நான் மராட்டி. உங்களுக்கு தெரியுமா, கஜோல்னு ஒரு ஹீரோயின் எதில் நடித்தாங்க உங்களுக்கு சொல்கிற புரியுற மாதிரி சொல்கிறேன்னா, மின்சார கண இந்தியில் பெரிய ஹீரோயின், மின்சார கனவா, ஆமாம், நம்ம அதில் நடித்த ஹீரோயின். அவங்க போய் பாம்பேயில் போய் மராட்டியில் பேசிக்கிறாங்க, ஹிந்தியில் பேச சொல்லி கேட்டுருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நான் என் தாய்மொழியில் தான் பேசுவேன், உனக்கு புரிஞ்சா புரியுது, புரியாட்டி போது போடா அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி அந்த நிலைமையை வந்து நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான அன்பான தமிழ்நாடு, உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கும் தமிழ்நாட்டு சிந்தனைகள் இன்னும் வளர்ச்சி வேணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கிறேன், நானும் ஆசைப்படுறேன். அந்த சிந்தனை உள்ள இந்த தமிழ்நாடு சீர்குலையாமல் இருக்கணும்னா இந்த தலைப்பு தான் முக்கியம். மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம், மனிதம் வளர்ப்போம், மனித சமூகத்தை எங்கேயோ கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு அற்புதம்.